கில்லி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியல. ஒரு 170 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் சென்னை வந்தேன். நானும் தரணி சார் 2 பேரும் போய் தேவி தியேட்டர்ல பார்த்தோம். 170 டேஸ்க்கு ஹவுஸ்ஃபுல் சார் அன்னைக்கு. சோ அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தான் 170th டே ஃபீல் பண்ணேன். அது சொல்லும் போது அப்போ நான் சொன்னேன், தரணி சார் என்ன விஜய் சார் பாடி லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணாரு அந்த கேரக்டரைசேஷன் சொன்னா, மகேஷ் பாபு ரொம்ப இதாயிட்டான், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். நான் நம்ம ஒரு அண்டர் பிளேயா நம்ம பிளே பண்ணி நம்ம ஒரு டிசைன் பண்ணோம். அப்படியே விஜய் சாரோட இமேஜ் தகுந்த மாதிரி தரணி பிரில்லியன்ட்லி அவர் அடாப்ட் பண்ணாரு. வெரி குட், நல்லா இருக்கும், ஐடியாவே நல்லா இருக்கும். விஜய் சார் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ காப்பி அண்ட் பேஸ்ட் மாதிரி பண்ணாம அவரோட இண்டிவிஜுவலா அது விஜய் சாரோட இது பண்ணா எப்படி இருக்கும் அவர் ஓன் பண்ணிக்கிட்டு பண்றது பெரிய விஷயம் சார். இதுக்கான நம்ம யூசுவல்லி கொஞ்சமாவது நம்ம இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுவோம். மகேஷ் பாபு சார் அவரோட இண்டிவிஜுவல் அவர் பண்ணாரோ, இவரு ஈவன் தோ இது ரிமேக்கா இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு பண்ற விதானம் கூட எங்க டாக்டருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பட் இந்த 2 படம் ஒக்கடு அண்ட் கில்லி க்ரோயிங் யங்கர் சார், ஒரு நியூ ஏஜ் பிலிம் மாதிரி தான் இருக்கு. இப்போ 2 டிகேட்ஸ்க்கு அப்புறம் சினிமானாலே நம்ம இந்தியன் ஆடியன்ஸ் அவங்களுக்கு எப்போ இதுவா இருக்கணும். எஸ்பெஷல்லி இப்போ தமிழ் ஆடியன்ஸ் வேர்ல்ட் வைடு இருக்கிற தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு இந்த கில்லி படத்துக்கு அவங்க திரும்பி எவ்வளவு அன்பு கொடுக்கறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்றேன். Thank you so much for creating such a cult and directing such a cult. அது ஒரு even after 20 years ரிலீஸ் ஆகி பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ how does that feel சார்? ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணுறோம், ஒக்குடுன்னு ஒரு படம் எடுக்கிறோம், அது ரீமேக் ஆகுது, பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது கில்லின்னு. அது 20 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆகி திரும்ப ரெக்கார்ட் பிரேக் ஆகுது. ஸோ ஆஸ் அ ரைட்டரா, ஆஸ் அ ஒரிஜினல் ரைட்டரா எப்படி ஃபீல் ஆகுது சார்? எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. முதல்ல நீங்களும் நம்ம எஸ்எஸ் சேனல் ஆடியன்ஸும் இங்க பார்க்கலாம் கில்லியோட 200 டேஸ். பெரிய அவார்டு மாதிரி இது நான் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ரஜினிகாந்த் சார் கையில இருந்து வாங்கினேன். அப்போ அதே சொன்னேன், இது ஒரு ஷீல்டு மாதிரி இல்லையா சார், ஒரு அவார்டு வாங்குற மாதிரி இருக்கேன்னு நினைக்க சொன்னேன். மாதிரி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. லாஸ்ட் இயர் இங்க தெலுங்குல ஒக்கடு 20 இயர்ஸ் லாஸ்ட் இயர் நடந்ததோ. சோ அப்போ கூட ஒரு சேம் ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு கில்லிக்கு தமிழ்நாடு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கோ அப்படியே தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் 2 ஸ்டேட்லயும் அதே அளவுக்கு ரெஸ்பான்ஸ் சார் அந்த 2 டிகேட்ஸ்க்கு அப்புறம். சோ அன்னைக்கு லாஸ்ட் இயர் எப்படி ஹாப்பி ஃபீல் பண்ணிருக்கோ வேர்ல்ட் வைடு ரிலீஸ் பண்ணாங்க கில்லி. சோ அது வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி எக்ஸைட்டிங் சார். சூப்பர் சார். ரொம்ப ஆக்சுவலாக உங்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஆர்கானிக்காக நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ லைக் 2003 ஒக்கடு ரிலீஸு, 2004 தமிழில் கில்லி ரிலீஸு. ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கிறப்போ அங்கே பயங்கர ஹிட்டாக இருக்கும். பட் தமிழில் அது ரீமேக் ஆகிறப்போ உங்களுக்கு அதனுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் சார். லைக் ஃபஸ்ட் டைம் நம்ம கில்லி தியேட்டரில் பார்க்குறப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? லைக் தரணி சார் அண்ட் விஜய் சார் அண்ட் வித்யாசாகர்ல இந்த டீம் நம்மளோட படத்தை ஒரு ரீமேக் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நல்லா செமையா வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறப்ப கில்லி எப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு? அப்போ மகேஷ் பாபு சாரோட 2வது படம், அது என்னோட எங்க 2 பேர் காம்பினேஷன்ல செகண்ட் மூவி அர்ஜுன் படம்னு இங்க மதுரை மீனாட்சி செட் டெம்பிள் செட் போட்டாங்க ரொம்ப ஹியூஸா. அந்த செட்ல எங்களுக்கு ஷூட்டிங் நடக்கும்போது தான் இந்த கில்லி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ அங்க. ஸோ அதனால கில்லி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியல. சோ ஆல்மோஸ்ட் ஒரு 170 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் சென்னை வந்தேன். வந்தப்போ நானும் தரணி சார் 2 பேரும் போய் தேவி தியேட்டர்ல பார்த்தோம். 170 டேஸ்க்கு ஹவுஸ்ஃபுல் சார் அன்னைக்கு. சோ அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தான் 170th டே ஃபீல் பண்ணேன். அப்போ ஆபரேட்டர்ஸ் எல்லாரும் தரணி சார் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எல்லாரும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு அவங்க கூட அதான் சொன்னாங்க, சார் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் இந்த படம். ஆல் கேட்டகரி ஆடியன்ஸ், ஏ கிளாஸ் சி கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் ரசிக்கிறாங்க சார்ன்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னது ரொம்ப நான் மறக்க முடியல.
ஸோ அதுதான் ஓகே சார். என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ 170 தான் பார்த்தேன். சூப்பர் சார். லைக் வந்து ஒக்கடுக்கும் கில்லிக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்சஸ் கொஞ்சம் இருக்கும். லைக் ஸ்க்ரீன் பிளேல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு சார்? லைக் தரணி சார் தான் ஒரு மேஜர் பார்ட் அது. லைக் உங்களோட ஸ்டோரி அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் அடாப்ட் பண்ணியிருப்பாரு தமிழுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது இன்னும் பெரிய ஹிட் ஆகுறப்போ அந்த ஸ்க்ரீன் பிளே சேஞ்சஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் ஒக்கடு நான் பண்ணும்போதே ஒன்ஸ் மகேஷ் பாபு இந்த கதை கேட்டி, ஸோ அவருக்கு எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டியூனிங் வந்துருச்சு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் முதல்லயே இமேஜ் பண்ணோம். டெஃபினட்டா இந்த படம் வந்து ஒரு லேண்ட்மார்க்கா இருக்க போகுது. ஸோ அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரசிச்சு நாங்க ரெண்டு பேரும் பண்ணோம். ஸோ உங்களுக்கு தெரியும், அப்போ வந்து தெலுங்குல ஹையஸ்ட் பட்ஜெட் இந்த சார்மினார் செட் போடுறதுன்னா கம்ப்ளீட்டா அது. ஸோ அது அப்படியே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்துருச்சு. தெலுங்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி போச்சு. ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா செல்போன்ஸ் நல்லா யூசேஜ்ல வருது அந்த 2000. ஸோ அந்த ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் ஒரு யூஃபோரியா நாங்க பார்த்தோம். ஸோ எனக்கு வந்து ஆஸ் இட் இஸ் ஆக்சுவலா வந்து தமிழ்ல கூட நானே பண்ணலாம்னு நான் ரைட்ஸ் யாருக்கும் கொடுக்கல ஃபர்ஸ்ட். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னோட கெரியர் வந்து நாங்க சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ராம்கோபால் வர்மா சார், கிராந்திகுமார் சார் அவங்களோட அங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்போ அங்க இருக்கும்போது, ஸோ நான் சென்னையில ஆல்மோஸ்ட் 10 years இருந்தேன். ஸோ நான் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்யராஜ் சார், மணி சார், இந்த இவங்க படம் எல்லாம் நான் பார்த்து ரசிச்ச ஆளு. ஸோ அப்படி எனக்கு ஒரு ட்ரீம் தமிழ் படம் பண்ணவனே. ஸோ அதனால நான் வந்து டெஃபினட்டா இது ரைட்ஸ் யாருக்கும் கொடுக்க கூடாது, நானே பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். பட் ஒன்ஸ் எனக்கு வந்து இது ரத்னம் சார் ரைட்ஸ் வாங்கிட்டு அவர் இமிடியேட்டா எடுக்கணும்னு பிளான் பண்றாரு. பட் நான் வந்து சொல்லிட்டேன் இது நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி. பட் எனக்கு இந்த அர்ஜுன் படம் மகேஷ் பாபு சாரோட நடக்குதுங்க. கரெக்டா அந்த டைம்ல தரணி சார் ஹைதராபாத் வந்து, சார் இந்த மாதிரி அதே நீங்க ரத்னம் சார் வந்து அதே நீங்க பிஸியா இருக்கீங்க, அதே நீங்க தமிழ் டைரக்ட் பண்றதுக்கு செகண்ட் தாட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணேன் சார். ஒரு வாட்டி நீங்க இல்ல நீங்க இப்போ உங்களுக்கு டைரக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, ஸோ அதை நீங்க திங்க் பண்ண அது நான் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சார். நான் ஆக்சுவலா சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணேன் கதையில, நீங்க பர்மிஷன் கொடுத்தா சொல்லுவேன்னு சொல்லி அவர் கேட்டாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப நான் ரொம்ப ரசிச்சு பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஸோ இது வந்து நமக்கே தெரியல, நம்மளோட ஸ்டோரி அவங்க மத்தவங்க எப்படி அடாப்ட் பண்ணுவாங்களோ இந்த பயம் இருந்துட்டே இருக்கு எனக்கு. தரணி சாரு நல்ல கமர்ஷியல் டைரக்டர் அவரு. ஸோ அவர் எப்படி இது எந்த ஆங்கிள் இந்த படம் பார்த்தாரன்னு சொல்லிட்டு சரி சார் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் அப்படியே சொன்னார். சொல்லிட்டு சார் இந்த மாதிரி நான் கொஞ்சம் விஜய் சாரோட பாடி லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கேரக்டர்னு இந்த மாதிரி நீங்க ரொம்ப அண்டர் பிளே பண்ணி எடுத்துட்டு போனீங்க உங்க மகேஷ் பாபு சாரோட கேரக்டர்னு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் அது அவரோட பாடி லாங்குவேஜ் தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸோ அது அப்படியே போகும்போது இப்போ ஈவன் கொஞ்சம் டோட்டாலிட்டி ஸ்கிரீன் பிளே அதுதான் இருக்கும், பட் டோட்டாலிட்டிலயோ கொஞ்சம் ஸ்பீட் பண்றதுக்காக இந்த மாதிரி ட்வீக்ஸ் பண்ணேன் சார்னு அவர் சொன்னார். அவர் சொன்னது நான் ரியலி ரொம்ப ரசிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தரணி சார் வந்து ஒக்கடு படத்துக்கு அந்த ஒரிஜினல் படத்துக்கு கொடுத்த மரியாதை ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு ஆஸ் ஏ டெக்னீஷியன், ஆஸ் ஏ கிராஃப்ட்ஸ்மேனா இவர் ரொம்ப ப்ரொஃபஷனலா அவர் இருக்கிற விதானம், அவர் வந்து ஒரு இதுக்கு நான் என் பர்மிஷன் வாங்கி அவர் சொல்றதெல்லாம் நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்டு. அபோவ் ஆல் அவர் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து ஓகே சார் டெஃபினட்டா இது நான் இப்போ அர்ஜுன் படத்து நடக்கிறதுனால டெஃபினட்டா இது வந்து நீங்க 100%
இது உங்க ஸ்டைல்ல நீங்க எடுத்துடுவீங்க, அது எனக்கு நம்பிக்கை வருது. ஸோ டெஃபினட்டா நீங்களே பண்ணலாம் சார் நான் சொன்னேன் சார். ஸோ லைக் நீங்கள் தரணி சார் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தீங்க, அதை அவர் பெருசாக காப்பாற்றிட்டாரு. பட் நீங்கள் டைரக்ட் பண்ணுறதா இருந்தீங்க தமிழில். அப்போ யார் சார் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்? ஹீரோக்கு யார் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு? விஜய் சாரோட பண்ணலாம் தான் எனக்கு. இதுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ டெஃபினட்டா அவர் தான் சூட் ஆவார்னு எனக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஒக்கடோ எடுக்கும்போதே எனக்கு தெரியும் டெஃபினட்டா இது தமிழ்ல நம்ம விஜய் சாரோட பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அப்பவே ஒரு பிளான் பண்ணேன். ஓகே சார். அதான் சார் லைக் வந்து கில்லி பார்த்துட்டு மகேஷ் பாபு சார் உங்ககிட்ட ஏதாவது விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஷேர் பண்ணாரா சார் ஆஸ் அ ஃப்ரெண்டா? இது எடுக்கும்போது கில்லி நான் நடக்கும்போது கூட 1 or 2 times பிரகாஷ் ராஜ் சார் வீட்டில் நானும் தரணி சாரும் மகேஷ் பாபு 3 பேர் கூட மீட் பண்ணும்போதெல்லாம் தரணி சார் கூட ஒரு வெரி ப்ரொஃபஷனல் சொன்ன இல்லை, அவரும் அவரோட தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போறேன்னு அவரோ சொல்லும் போது இங்க 2 பேருக்கும் மகேஷ் பாபுக்கு எனக்கும் 2 பேருக்கும் நல்லா கான்ஃபிடன்ஸ். ஒன்ஸ் நான் வந்து தரணி சார் எப்போ முதல்ல மகேஷ் பாபு சார் வந்து நான் ரைட்ஸ் கொடுத்துட்டேன், நான் தமிழ்ல பண்ணலன்னு அவரே ஷாக் ஆயிட்டாரு. என்ன நீங்களே பண்ண வேண்டியது ஐடியா இல்லையா, விஜய் சாரோட கரெக்டா இல்லையா, என்ன எப்படி பாபு நம்ம அர்ஜுன் படம் நடக்குது இல்லையா, ஸோ அவங்க வந்து இப்போ இமீடியட்டா எடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதனால அவர் தரணி சாருக்கு கொடுத்துட்டேன், ஏஎம் ரத்னம் சார் அது சொல்லும் போது அப்போ நான் சொன்னேன் தரணி சார் என்ன விஜய் சார் பாடி லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணாரோ அந்த கேரக்டரைசேஷன் சொன்னா மகேஷ் பாபு ரொம்ப இதாயிட்டான், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். நான் வந்து நம்ம வந்து ஒரு அண்டர் பிளேயா நம்ம பிளே பண்ணி நம்ம ஒரு டிசைன் பண்ணோம். அப்படியே விஜய் சாரோட இமேஜ் தகுந்த மாதிரி தரணி பிரில்லியன்ட்லி அவர் அடாப்ட் பண்ணாரோ. வெரி குட், நல்லா இருக்கும், ஐடியாவே நல்லா இருக்கும். ஸோ அதனால டெஃபினட்டா இப்போ எனக்கு மகேஷ் பாபுக்கு எப்படி ஒரு டியூனிங் வந்ததோ 2 பேரோட கெமிஸ்ட்ரி நீங்க படத்துல பார்க்கலாம். அப்படியே விஜய் சாரோட தரணி சாரோட 2 பேரோட கெமிஸ்ட்ரி வந்து கில்லில பார்க்கலாம். ஸோ 2மே 2 இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் மாதிரி வந்தது. ஸோ அது வந்து நான் சொன்னும் போதே மகேஷ் பாபு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. லைக் அதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஏன்னா மகேஷ் பாபு சார் வந்து ஒரு இன்டர்வியூலேயே கில்லி பற்றி பேசியிருப்பாரு. லைக் என்னன்னா நம்ம ஒக்குடு பண்ணோம், அது ஒரு பெரிய ஹிட். பட் கில்லி வந்து ஒரு ப்ராப்பர் ரீமேக்காக இருந்தது, எங்களோட இன்னொரு ஒரு பெட்டர் ஃப்ளேவரில் எடுத்திருந்தாங்க தமிழில் அப்படின்னு சொல்லி நானும் டைரக்டரும் பேசணுன்றதை ஓப்பனாக ஷேர் பண்ணியிருந்தார். அது வந்து நார்மலாக எந்த ஆக்டரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் வந்து கில்லி மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காரு. லைக் வந்து இங்கே சூப்பராக ஒரு பெட்டர் ஃப்ளேவரில் பண்ணியிருக்காங்க விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. அது நிறைய இங்கே தெலுங்கு இன்டர்வியூல எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு கில்லி இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒக்கடு. ஸோ ஒக்கடு நான் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனே நான் நினைச்சது எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனே மகேஷ் பாபு சார் தான். அவர் ஒன்ஸ் கதை வந்து கேட்டு அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டு எனக்கு எவ்ரி ஸ்டேஜ்ல அவர் வந்து சப்போர்ட் அந்த சப்போர்ட் இருந்ததுனாலதான் நான் ஒக்கோடு எடுக்க முடிஞ்சது. அப்படியே தரணி சார் கில்லியும் எடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா அப்போ வந்து நான் வந்து ஒரு சார்மினார் செட்னு வந்து நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தேன் சார். அது ஆக்சுவலா ஒரு ரூஃப் பேக்ராப்ல இருக்கும். இது வந்து செட் போனோம்னா அது அப்படி ரொம்ப செலவு. அது ப்ரொடியூசர்ஸ் ஒரு ப்ரொடியூசர் முதல்ல வந்த ஆளுங்க அவரு போயிட்டாரு, அம்மா நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லி. ஸோ அந்த டைம்ல தான் நாங்க 2 பேரும் MS ராஜு சார் கரெக்டா இருக்கும்னு அவனை மகேஷ் பாபு வந்து குணா சார் எடுக்கிற படம் அப்படியே எடுக்கணும், மெயின் சார்மினார் செட் இந்த ரூஃப் டாப் செட்டுக்கு எவ்வளவு செலவானாலும் அது செலவு பண்ணிதான் ஆகணும், நீங்க அதுக்கு ஓகேதா இந்த படம் உங்களோட நாங்க பண்ணுவோம் சார்ன்னு சொன்னா அவர் MS ராஜு சார் கூட நல்ல ஒரு மேக்கர். ஸோ அதனால அவரும் கதை கேட்டு இல்ல பாபு இது டெஃபினட்டா இது லேண்ட்மார்க் ஃபில்ம் ஆகும், நானும் நம்பிக்கையோட இருக்கேன், ஓகே மூவ்னு சொல்லிட்டு அவரும் இது சொன்னதும் அந்த டைம்ல இருந்து எவ்ரி ஸ்டேஜ்ல சார் மகேஷ் பாபு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்தாரு. ஸோ அதனால நான் வந்து ஆக்சுவலா ஒக்கடோ கிரெடிட் ஆனா ஒரு 50% மகேஷ் பாபு தான்
கொடுப்பேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து தமிழ்ல வந்து அப்பார்ட் ஃப்ரம் விஜய் சார், லைக் தரணி சார், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் எல்லாருமே தாண்டி, இந்த கில்லி டயலாக் ரைட்டர்லேருந்து எல்லாமே தாண்டி வித்யாசாகர் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஹி டுக் அ ரிஸ்க். லைக் வந்து அவர்கிட்ட வந்து ஒக்குடுவோட சாங்ஸ் கொஞ்சம் ரீமேக் பண்ணிக்கலான்னு கேட்டப்போ கூட இல்லை நம்ம இங்கே ஒரு ஒரிஜினாலிட்டியாக ஒரு சாங் பண்ணுவோம்னு சொல்லி அவர் ரிஸ்க் எடுத்து வந்து அர்ஜுன் வரவில்லை சாங் போட்டார். அந்த சாங் மிகப்பெரிய ஹிட். இப்போ தேட்டரில் பார்க்குறப்ப கூட நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த அர்ஜுன் வரவில்லை சாங்க்லாம் எல்லாருமே சீட்லேயே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ போய் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வித்யாசாகரோட மியூசிக் எப்படி இருந்தது சார் கில்லியில் நீங்கள் பார்க்குறப்போ? லைக் ஒக்குடுவில் ஒரு வெர்ஷனில் இருந்திருக்கும், பட் கில்லியில் ஹி டுக் அ ரிஸ்க் அண்ட் ஹி ப்ரூவ்ட் இட். லைக் அது எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த டோட்டல் ஒக்கடு படம் வந்து ஒரு மீட்டரில் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் பிளேன்னா மியூசிக் என்ன எல்லாமே. ஸோ அப்படியே தரணி சார் ரொம்ப பிரில்லியண்டா அடாப்ட் பண்ணது வந்து விஜய் சாரோட இமேஜும் அவரோட பாடி லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி அவர் ஒக்கடு மீட்டர்னு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணாங்க. அந்த மீட்டர் அதே மீட்டர் போகும்போது டெஃபினட்டா மியூசிக் கூட கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மியூசிக் டிமாண்ட் பண்ணும். ஸோ வித்யாசாகர் சார் வந்து வெரி பிரில்லியன்ட் மியூசிக் டைரக்டர். அவர் இங்க மணி சர்மா சார் எப்படி எந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டோ, வித்யாசாகர் சார் அந்த அளவுக்கு லெஜெண்ட். அவர் ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவல்ஸ். ஸோ விஜயசாகர் சாரோட மெலோடிஸ் கூட ரொம்ப ரசிப்போம் நாங்க எல்லாம். ஸோ அப்படி இருக்கிற வித்யாசாகர் சார் இந்த மணி சர்மா சார் பண்ண ஒக்கடு மியூசிக் வந்து இன்னைக்கும் ஷார்ட் பஸ்டர் சார். அது இன்னைக்கும் ஸோ எல்லா சாங்கும் அப்படி எல்லா சாங்கும் ஹிட் இருக்கிற ஆல்பம்க்கு என்டையர்லி டிஃப்ரெண்டா போறது வந்து அது ரியல்லி ஒரு ரீமேக்கு ரிஸ்க் தான், யாரும் பண்ண மாட்டாங்க. பட் அது தரணி சார் ஒரு டேரிங்கா அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது வித்யாசாகர் சார் அவர் ஒரு சேலஞ்சிங் எடுத்துக்கிட்டு அவர் பண்ண விதம் கூட ரியல்லி ரியல்லி ஹேட்ஸ் ஆஃப் சார் அவருக்கு, வித்யாசாகர் சாருக்கு. எதுக்கான அப்படியே எல்லா சாங்கும் அதே அந்த சாங்கும் ஃபீல் அப்படியே இருக்கும். பட் இந்த தரணி சார் செட் பண்ண மீட்டருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதுவா ஒரு ஸ்பீடா போகும். ஸோ அது வந்து வெரி பிரில்லியன்ட் போகும். ஏன்னா டுவர்ட்ஸ் இன்டர்வல் வந்து ஒக்கடுவில் அந்த ஜிப்சி சேசிங் போகிற சீன் வந்து மணி சர்மா சார் வேற ஒரு டோனில் வேற ஒரு ஜானரில் ஒரு சாங் போட்டிருப்பாரு. இங்கே வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து வித்யாசாகர் வந்து வேற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட்டாக போகட்டும்னு போட்ட சாங். அது இப்போ வரைக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து ஆந்தமாக மாறிடுச்சு அந்த பாட்டு. ஸோ அது ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இங்கே. அதுவே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டைரக்டர் வந்து அது குணசேகரா இருக்கட்டும் தரணி சாரா இருக்கட்டும், ஒரு கதை என்ன எப்படி சொல்லணும், எந்த அந்த கதைக்கு என்ன ரிதம், டோட்டலா ஒரு கதைக்கே ஒரு ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு ரிதம் இருக்கும். அந்த ரிதம் நான் ஃபீல் பண்ண ரிதம் என்னோட ஹீரோ மகேஷ் பாபு சாருக்கு தகுந்த மீட்டர்ல நான் புடிச்சிட்டு நான் எடுத்தேன். சோ இவர் எப்போ விஜய் சாருக்கு அதை அடாப்ட் பண்ணும் போது இவர் ரொம்ப தெளிவியா இவர் அந்த மீட்டர்னு கொஞ்சம் எப்போ ஸ்பீட் பண்ணாரோ எல்லாமே மாறிடும். அதுவே உங்களுக்கு போச்சு. நாங்க வந்து அதே சேஸ் சீக்வென்ஸ்ல ரொம்ப மெலோடியஸ் டியூன் போட்டோம். அன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து அதான் இதுக்கு மகேஷ் பாபு சாருக்கு இவ்வளவு கிரெடிட் கொடுக்குறேன்னா அது வந்து பிஃபோர் இன்டர்மிஷன் சாங் சார். பிஃபோர் இன்டர்மிஷன் சாங்னா மகேஷ் பாபுக்கு இருக்கிற ஃபாலோயிங்க்கு எல்லாரும் வந்து ஒரு பெப்பி நம்பர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு பெப்பி நம்பர். சோ நாங்க அப்படி இல்லாம அந்த சாகசம் சொல்லிட்டு ஒரு மெலோடியஸ் டியூன் போகும் சார். ஒரு இந்த சேஸ் சீக்வென்ஸ்ல ஒரு கான்ட்ராஸ்டா விஷுவல் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். பட் சவுண்ட் வந்து ரொம்ப ஒரு மெலோடியஸா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் 2-3 நாளுங்க எங்க யூனிட்லயே சார் என்ன சார் இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, பிஃபோர் இன்டர்மிஷன் சாங் வந்து நீங்க ரொம்ப ஸ்பீடா போகணும். தட் சிச்சுவேஷன் வந்து ஒரு சேஸ், அதுவும் சிச்சுவேஷனே ஒரு ஸ்பீடா போகுது. நீங்க அந்த டைம்ல என்ன சார் இந்த சாங் ஒரு மெலோடியா போகுதுன்னு சொல்லிட்டு 1-2 காமெண்ட் அடிச்சாங்க. பட் மகேஷ் பாபு வந்து ஒன்ஸ் நான் டியூன் எடுத்துட்டு போயிட்டு மணி சர்மா சார்ல இருந்து வாங்கிட்டு அவர் கேட்டதும் மகேஷ் பாபு சார் சூப்பர் சார், பிரில்லியன்ட். இதுதான் ஒரு அன்பிரடிக்டபிள், ரொம்ப புதுசா இருக்கும். நம்ம என்ன ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் இதுல இருக்கும். ஆனா மகேஷ் பாபு சொல்றதும் நம்ம ப்ரொடியூசர் MS ராஜு சொல்றதும்
இவங்க 2 பேர்ல யாரோ டவுட் வச்சாலும் இன்னைக்கு அந்த சாங் வராது. சோ அப்படி ஒக்கடுல வந்து அது ஒன் ஆஃப் தி ஒரு லேண்ட்மார்க் சாங் சார் இன்னைக்கும். அப்படியே நீங்க கில்லிக்கு வரும்போது அந்த அர்ஜுனர் வில்லு அங்க தமிழ்ல ஒரு லேண்ட்மார்க் சாங் ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு இப்போ நான் சொன்ன கம்பேரிசன் இருக்குல்ல, ஒரு ரிதம் இருக்கிற இது ஒரு டைரக்டர் எப்படி பிடிச்சாரு இந்த மேட்டர்ஸ் சொல்லிட்டு அந்த இதுல நானும் இங்க சக்சஸ் ஆனேன், தரணி சார் இங்க சக்சஸ் ஆயிட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் நீங்க இங்க இந்த தியேட்டர் ரெஸ்பான்சஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல இல்ல யூடியூப்ல. கில்லி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வேர்ல்டு வைடு வந்து செலிப்ரேஷன்ஸ் எப்படி போகுது, ஒரு விஜய் சாருடைய டயலாக்குக்கும் ஆடியன்ஸ் ரிப்பீட் பண்றாங்க, பைஹாட்டா டான்ஸ் ஆடுறாங்க, ஃபுல்லா வந்து சீட்லயே உட்காரல. அந்த எல்லா செலிப்ரேஷனும் பாக்குறப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார். பாத்தீங்களா எல்லா வீடியோஸும்? செலிப்ரேஷன் எல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன் சார். எனக்கு 2 டாட்டர்ஸும் நீலிமா அண்ட் யுக்தாமுகி 2 பேரும் தமிழ் சினிமா நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க. சோ அவங்க எஸ்பெஷல்லி ஆமா சார் ஃபேவரட் சேனல் இது. சோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலா இந்த நேரத்துல. ஆமா சார். ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்கு காமிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா அதெல்லாம் அந்த யூஃபோரியா அங்க ஸ்டார்ட் ஆனதும் சென்னையில இருந்து நிறைய கால்ஸ் வந்ததும் இந்த மாதிரி யூடியூப் இன்டர்வியூக்காக. ஸோ எங்க டாக்டர்ஸ் தான் இல்ல SS மியூசிக் தான் இது கரெக்டோ, நீங்க யாருக்கும் கொடுக்காதிருக்கேன்னு சொல்லிட்டு இல்ல கரெக்டா இருக்கும். அவங்க எல்லாரும் இது பண்ணதுனால தான் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்றேன். ஐ எம் வெரி அவேர் ஆஃப் ஆல் சார். இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப வேர்ல்ட் வைடு. சோ இங்க அதுதான் ஒக்கடு வந்து நாங்க இந்தியா வைஸ் தான் ரிலீஸ் லாஸ்ட் இயர். பட் இது கில்லி வந்து வேர்ல்ட் வைடு. இந்த வேர்ல்ட் வைடு செலிப்ரேஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் விஜய் சார் கிட்ட பேசுனீங்களா சார்? ஃபோன் பண்ணி ஏதாவது விஷ் சொன்னீங்களா கில்லி ரிலேட்டடா, ரீ ரிலீஸ் சம்பந்தமா? இல்ல இப்போ வந்து நான் எப்படிப்பட்ட ஆளுன்னா, யூஸ்வலா நான் மகேஷ் பாபு சாரோட ரொம்ப வேறதான் கனெக்ட் ஆவேன். சோ ரொம்ப இதுவா கான்ஸ்டன்டா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். விஜய் சாரோட நான் லாஸ்ட் மீட்டிங் வந்து 200 days கில்லி ஃபங்க்ஷன்ல பேசுறது தான். அப்பதானா சார்? அதுக்கப்புறம் பேசவே இல்லை? அதுக்கப்புறம் பேசவே இல்லை. எதுக்கான இன்னைக்கு வந்து அவரும் ரொம்ப ஹாப்பியா இதுக்காக அவரும் 2 பேரும் ஷேர் பண்ணோம். ஸோ அந்த செலிப்ரேஷன் தான். பட் ஐ எம் வெரி ஹாப்பி. எதுக்கான விஜய் சார் இப்போ அவரோட கில்லிக்கு அப்புறம் அவரோட கெரியர் நான் பார்த்துட்டே இருக்கேன் இல்லையா. அவர் படத்துக்கு அவர் பண்ற இது ரீசெண்ட் இது வரைக்கும் லியோ வரைக்கும் அவரோட இது எங்கேயோ போகுது. அதுதான் வெரி பெரிய சர்ப்ரைஸ். 2 decades அப்புறம் கூட விஜய் சார் பார்க்கும்போது எல்லாரும் போய் எனக்கு செகண்ட் டாக்டர் யுக்தாமுகி அவர் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீலிமா அவங்களுக்கு கனெக்ட் ஆனது. செகண்ட் டாக்டர் வந்து யுக்தாமுகி. அது வந்து ஆக்சுவலா அந்த 2003 தான் பிறந்தான் நம்ம. அவங்களுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சோ ஒக்கடு சோ அந்த ஒக்கடு இங்க லாஸ்ட் இயர் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அவங்க அந்த கிட்ஸ் அவங்க எதுக்கு இது இன்னும் இந்த 2 decades அப்புறம் கூட ஒரு நியூ இயர்ஸ் ஃபில்மா இருந்தது அனு சொல்லி அவங்க ரொம்ப இதான. அப்புறம் வந்து டிவில தான் பார்த்தாங்க கில்லி பார்த்துட்டு அவங்கள கூட விஜய் சார் அவரோட இண்டிவிஜுவலா மெயின் இந்த ஒக்கடு கில்லிக்கு 2 இதுக்கும் பார்த்தா. சோ எப்பவுமே நம்ம ஒரிஜினல் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். அந்த அந்த மெயின் கதை சோல் மட்டும் உங்களுக்கு பார்த்த தரணி சார் அடாப்ட் பண்ற விதம்ல அந்த சோல் ஒக்கடுல இருக்கிற சோல் அப்படியே பிடிச்சிட்டாரு. அவர் எவ்வளவு ஸ்பீட் பண்ணாலும் அந்த சோல் அப்படியே பிடிச்சிட்டு இன்னும் உங்களுக்கு சில காஸ்டியூம்ஸ் ரிப்பீட் பண்ணுவாரு. சில லொகேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% லொகேஷன்ஸ் அந்த லுக் அண்ட் ஃபீல் அப்படியே அவரு ரிப்பீட் பண்ணாரு. அந்த கேர் ரொம்ப நல்லா எடுத்தாரு. அட் தி சேம் டைம் விஜய் சார் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏதோ காப்பி அண்ட் பேஸ்ட் மாதிரி பண்ணாம அவரோட இண்டிவிஜுவலா அது விஜய் சாரோட இது பண்ணா எப்படி இருக்கும் ஆனா அவரும் ஓன் பண்ணிக்கிட்டு பண்றது வந்து பெரிய விஷயம் சார். எதுக்கான நம்ம யூஸ்வல்லி கொஞ்சமாவது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம்.
பட் அவர் ஆகாமல அவரோட இண்டிவிஜுவலி தரணி சார் எப்படி காமிச்சாரோ விஜய் சார், அதனால அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது பார்த்து எங்க டாக்டர்ஸ் வந்து அந்த செகண்ட் டாக்டர் வந்து அந்த 2003 தான் பிறந்தாங்க. ஸோ அவங்க பார்க்கல அப்போ. ஸோ இந்த லாஸ்ட் இயர் ஒக்கடவு பார்த்துட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. இங்க ஒரு யுஃபோரியா இங்க இருந்தது. சோ இமிடியேட்டா வந்து நெக்ஸ்ட் கில்லி பார்த்தாங்க டிவில. அது கில்லி ஓடிடில பார்க்கும்போது அதுதான் ஈவன் அந்த ஜெனரேஷன் யங்கர் கிட்ஸ் கூட விஜய் சார் ரொம்ப நல்லா பிடிச்சாரு. எப்படியே மகேஷ் பாபு சார் அவரோட இண்டிவிஜுவல் அவர் பண்ணாரோ, இவரு ஈவன் தோ இது ரிமேக்கா இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு பண்ற விதானம் கூட எங்க டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ தமிழ்லயும் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி விஜய் சாருடைய கில்லி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனா ஒரு 10 crore plus வந்து ஆயிருக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வேர்ல்டு வைடு வந்து ஒரு படம் ரீரிலீஸ் ஆகி செகண்ட் வீக்கெண்டும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னா அது விஜய் சாருடைய கில்லி தான் தமிழ் சினிமாவில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அஸ் அ ரைட்டரா எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க இது பார்க்குறப்போ, இதெல்லாம் கேட்குறப்போ? ஏம் ரத்னம் சார், விஜய் சார், தரணி சார், இந்த 3 பேருக்கும் அந்த கிரெடிட் போகணும் சார். எதுக்குன்னா அப்படியே ஆர்டிஸ்ட் த்ரிஷா மேடம், பிரகாஷ் ராஜு, வித்யாசாகர் சார், டிஓபி, இவங்க எல்லாரும் கூட சும்மா நமக்கு கையில ஏதோ இருக்கோ ஒரு ரீமேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு மினிமம் ரீமேக் ஆனாலும் ஒரு மினிமம் கேரண்டி இல்லையா? ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாம அது அவங்க ஓன் பண்ணிக்கிட்டு இந்த அதுதான் நான் சொன்னேன் இல்ல, தரணி வந்து இந்த மெயின் இந்த கதைக்கு ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தான். இந்த கதை போகாம நம்ம பிடிச்ச அந்த மீட்டர்ல இந்த கதை அவ்வளவு ஜென்யூனா சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க டீம் எல்லாரும் கூட ஒரு ஒரிஜினல் படமா, அவங்க கூட ஒரு ரீமேக்கா இல்லாம ஒரு ஒரிஜினல் படமா அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்போ நான் சொன்ன அவங்க எல்லாரும் போட்ட எஃபர்ட்னாலதான் இன்னைக்கு 2 decades அப்புறம் கூட ஒக்கடு அண்ட் கில்லி ரெண்டுமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்சேஷன் கிரியேட் பண்ணுது தியேட்டருக்குல்ல நம்ம நினைக்கும் போது எல்லாரும் இப்போ வந்து சொல்றாங்க சார் இந்த 2 படம் க்ரோயிங் யங்கர் வர வர இன்னும் நல்லா ஒரு நியூ ஏஜ் ஃபில்மா தான் தெரியுது சார். யூஸ்வலி வந்து நமக்கு ஒரு 5 years பேக் படமே பார்த்தா அது ரொம்ப ஓல்டு டேஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த 2 படம் ஒக்கடு அண்ட் கில்லி க்ரோயிங் யங்கர் சார், ஒரு நியூ ஏஜ் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும் இப்போ 2 decades அப்புறம். இப்போ என்னோட டாக்டர் யுக்தாமுகி அண்ட் நீலிமா அவங்க 2 பேரும் தான் அவங்க ஜெனரேஷன்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாரும் ஒன்ஸ் பாக்குறது. இப்போ வந்து ஆக்சுவலா அவங்க வந்து சென்னை வந்து ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போலாம்னு சொல்லி சொல்றாங்க. வாங்க சார், தாராளமா வாங்க சார். யூ லைக் டு ஹோஸ்ட் யூ. அந்த அளவுக்கு இது வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது. சோ இப்படி இந்த ஆடியன்ஸ் நம்ம சினிமானாலே நம்ம இந்தியன் ஆடியன்ஸ் அவங்களுக்கு எப்போ நம்ம இதுவா இருக்கணும். எஸ்பெஷல்லி இப்போ தமிழ் ஆடியன்ஸ் வந்து வேர்ல்டு வைடா இருக்கிற தமிழ் மக்கள் வந்து இந்த அளவுக்கு இந்த கில்லி படத்துக்கு அவங்க திரும்பி எவ்வளவு அன்பு கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து நான் வணக்கம் சொல்றேன். அப்படியே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா ரொம்ப ஒரு திரும்பி எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தீங்க நீங்க எல்லாரும். அதனால ரொம்ப நன்றி. சூப்பர் சார், ப்ளஷர் இஸ் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி வுட் லைக் டு ஹோஸ்ட் யூ. ஸோ ஃபேமிலியோட சென்னை வாங்க, மகேஷ் பாபு சாரையும் கூட்டிட்டு வாங்க. நீங்கள் மகேஷ் பாபு சாரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா தளபதியும் வந்துருவாரு. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கில்லி பார்த்துடலாம். அதே அப்போ 3 decades வச்சுக்கலாம். 3 decade செலிப்ரேஷன். ஓகே சார். ஏன்னா இப்போ 2 days பேக் வந்து தரணி சார் வந்து விஜய் சாரை மீட் பண்ண போட்டோ வந்தது. சோ இப்போ நீங்களும் மீட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அப்படியே செலிப்ரேஷன் ஃபுல்ஃபில் பண்ணிப்போம். விஜய் சார் அங்க சென்னையில தான் இருக்காரா, ரஷ்யால இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இப்போ அங்க ஏதோ எலெக்ஷனுக்காக வந்திருக்காங்க, இங்க மீட் பண்ணிருக்காங்க சார். இப்போ ஒரு 2 days பேக் மீட் பண்ணி மாலெல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணாத ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு இமேஜ் எங்களுக்கு கொடுத்தாங்க. தரணி சாரும் அண்ட் விஜய் சாரும் ஒரு பிக்கு. ஸோ நீங்களும் மகேஷ் பாபு சார் அப்படியே இங்க வந்துட்டீங்கன்னா சமயம் எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆயிடும் சார். ஷூர். எதுக்குன்னா தேங்க்யூ சோ மச் சார். மகேஷ் பாபு சார் அண்ட் விஜய் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்.
அவர் ரொம்ப ஆமா சார். ரசிப்பாங்க. ஈச் அண்ட் அதர் பர்சன்ஸ் ஆல்வேஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட், ரொம்ப இது அவங்களுக்கு. ஆமாம் சார், அவங்க 2 பேரும் சேர்ந்து நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா கில்லி செலிப்ரேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஒரு பெரிய ஃபேன் பாய் ரெக்வஸ்ட்டாக உங்களுக்கு நான் வைக்கிறேன் சார். ஷூர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் சச் அ கல்ட். எஸ்எஸ் மியூசிக் ஆடியன்ஸ் இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.